எனக்கு இது 9th சென்டர் பத்தி கேள்வி எதுவும் இல்ல. ஒரு ஜெனரல் கொஸ்டின் தான். இந்த காது அடைக்கிற மாதிரியே இருக்குயா எப்பயுமே. அதுக்கு எதுவும் இயற்கை மருத்துவம் எதுவும் இருக்குமாயா? சும்மா ஐயா அவர்களுக்கு ஐயா வந்துட்டீங்க. காது அடைக்குதாம்மா? அதுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க ஐயா. ஐயா சிக்னல் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. காது அடைக்கிறதுக்கு சூனிய முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்குதும்மா. சூனிய முத்திரை. சூனிய முத்திரை. ஆமா. அது பண்ணுங்க. இது கபாலபதி எல்லாம் செய்ய வேண்டாம். சரியா. ரைட்டுங்களா? கபாலபதி எல்லாம் ஃபோர்ஸா செய்யக்கூடாது. காது ப்ராப்ளம் இருந்தா கபாலபதி செய்ய வேண்டாம். ஓகேங்களா? சரியா. அதே மாரி காதுல வேணா குளிர் டைம்ல காதுல பஞ்சு வச்சு விடுங்க. குளிர் டைம்ல. ஆமா. இப்ப குளிர் டைம் ஆயிடுச்சு. அதனால வண்டியில போம்போது வரும்போதெல்லாம் காதுல கொஞ்சம் பஞ்ச வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த குளிர் காத்து ரொம்ப உள்ள போகாது. அந்த குளிர் காத்து ரொம்ப உள்ள போனுச்சுன்னா காது அடைக்கும். சரியா. ஐயாவோட நம்பர் எதுவும் இருக்குமாயா? ஐயா அந்த காது அடைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் அதுக்கு வந்து இந்த சளியினுடைய தன்மை முகத்தின் பகுதியில் இந்த சைனஸ், ரைனட்டிஸ், ஈஸ்னோபைலிஸ் இதெல்லாம் வந்து அதிகமாகும் போது இந்த காது பிரச்சனை எல்லாம் வரும். அதுக்கு நல்ல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வேப்பந்தலை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 4-5 நாளைக்கு ஆவி பிடிங்க. அது கிளியர் ஆயிடும். வேண்டுமென நித்தமும் ஆண்டவனை இறைஞ்சியவர், நித்தமும் ஆண்டவனை இறைஞ்சியவர், வேதத்தின் சாரத்தை நமக்கு நல்கிய வேதாத்ரி மகரிஷியை வாழ்க வளம் வணங்கிடுவோம். வாழ்க வளம். வாழ்க்கையே வணிகம் ஆகாமல் காக்க வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க்கையே வணிகம் ஆகாமல் காக்க வாழ்வின் நோக்கத்தை உணர்த்தியவர், வாழ்க்கையே வணிகம் ஆகாமல் காக்க வாழ்வின் நோக்கத்தை உணர்த்தியவர். உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க.